பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் கடந்த சில நாட்களாக கடும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. பாகிஸ்தானிலிருந்து விடுதலை வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடைபெற்று வரும் போராட்டங்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது. இதில் பலர் உயிரிழந்துள்ளனர். போராட்டக்காரர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளது. இந்நிலையில் உயிரிழப்புகள் குறித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் காவ்ஜா ஆசிப் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர காஷ்மீர் கோரி போராடுபவர்களை இந்தியர்களைப் போல எதிரிகள் என்று அவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த சில மாதங்களாக மக்கள் போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன. அரசியல் உரிமைகள், பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் பாகிஸ்தான் அரசின் நிர்வாகத்திற்கு எதிரான கோரிக்கைகளை காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும் முன்வைத்து பல்வேறு அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த போராட்டங்களில் ஈடுபடுபவர்களில் பலர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு படையினர் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதற்கிடையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. 53 தொகுதிகளை கொண்ட இந்த பகுதிகள் 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று JAAC போராட்ட அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. ராவலாகோட் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற போராட்டங்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடத்திய நடவடிக்கையில் பலர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த போராட்ட அமைப்பின் முக்கிய நிர்வாகி உமர் நசீர் உள்ளிட்ட பலர் உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கின்றன. கடந்த மாதம் தொடங்கிய போராட்டங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது.